ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துருப்போம். எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ண படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வந்து கவர்மெண்ட் மூலயமா நிதியுதவி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 1/3/2021 ஒரு நிமிஷம் 31/3 அதாவது மார்ச் 31/3/2026 அந்த தேதியில் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி 5 வருஷத்துக்கு மேலே ஆகிருக்கணும். அந்த மாதிரி 5 வருஷத்துக்கு மேலே ஆகியிருந்தது உங்களுக்கு வேலை கிடைக்காம இருந்ததுன்னா, அந்த மாதிரியாக உள்ளவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி ரினியூவல் வச்சுருக்கவங்க வந்து நீங்கள் டைரெக்டாக அந்த பதிவட்டை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸோ இல்லை மாவட்ட தொழில் மையத்துக்கோ போனீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்காலர்ஷிப்பை பெறலாம். ஸ்காலர்ஷிப்ன்ற பாருங்கள், இந்த உதவித்தொகையை நீங்கள் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் எப்படின்னா, அதே மார்ச் 31/2021 வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணி 1 வருஷம் கம்ப்ளீட் ஆனாலே போதும், அவங்களும் இந்த உதவித்தொகைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தெரிஞ்சுக்கணும், இப்போ நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி வச்சுருந்தோம்னா நேராக அதை எடுத்துக்கொண்டு போயிட்டு ஒவ்வொரு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போய் சொன்னோன்னா அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அது மூலயமா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து 1 வருஷம் பதிவு பண்ணி 1 வருஷம் கம்ப்ளீட் ஆனதே போதும். மற்றவங்களாம் வந்து 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். எந்த தேதியோட 31/3/2021 தேதியோட நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி 5 வருஷம் ஆகிருக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இப்போ இந்த பதிவை முடிச்சுட்டு போய் நம்ம கடைசியாக எப்போ லாஸ்ட் டேட் சப்மிட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 29/5 வர 29ஆம் மே மாதம் 29/2026. ஸோ அப்போ இந்த பதிவை நம்ம எப்போ வந்து பண்ணணும், லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா மே 25/2026 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ தகுதியானவங்க நிச்சயமாக போயிட்டு இந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கிக்கிங்க.